ஆக்டர் சிவகார்த்திகேயன் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஹோட்டலில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஸ்டே பண்ணியிருந்தார். ஆஸ் அ மேனேஜராக நான் தான் அவரை வெல்கம் பண்ணி அவரை அக்காமடேட் பண்ணி எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருந்தது. அவர் செக் அவுட் ஆகி போகும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. அவர் செக் அவுட் ஆகிற டே அன்னைக்கு அவரை நல்லபடியாக சென்ட் ஆஃப் பண்ணணும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாக இருந்ததுனால அவர் செக் அவுட் ஆகி போகும்போது அவர் முன்னாடி போயிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவரை சென்ட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அவர் பின்னாடி போனேன். டோரை ஓப்பன் பண்ண போகும்போது மார்பிள் வலிக்கு நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த அந்த செகண்டில் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. பட் அவர் ஹெசிடேட் பண்ணாமல் டக்குன்னு என்னை கீழே குனிஞ்சு என்னை நிமித்தி எந்திரிச்சு நிற்க வச்சு ஆல் ஓகேவா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை என்னை கேட்டுட்டு நான் ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு அவர் வெளியே போனார். இந்த இன்சிடெண்ட்டை நினச்சி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா இது, அவர் முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சே. அண்ட் தென் என்னை சுற்றி எல்லா ஸ்டாஃப்மே இருந்தாங்க, அவங்க எல்லோரும் முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சே அப்படின்னு அந்த டே ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.